என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்தும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் இரண்டு நபர்களை குறித்து, அதாவது இரண்டு தன்மைகளுடைய நபர்களை குறித்து இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். ஒன்று விவேகமுள்ள மனுஷர்கள், மற்றொன்று மூடத்தனத்தினால் நிறைந்தவர்கள். விவேகமுள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள்? அறிவை அடக்கி வைக்கிறார்கள். எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிந்திருந்தாலும் ரொம்ப அடக்கமாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக காரியங்களை எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் மூடத்தனத்தில் இருக்கிறவங்க பாருங்கள், எதுவும் சரியாக தெரியாது, எந்த காரியமும் சரியாக விளங்காது, ஆனால் தங்களுடைய மதி இனத்தை என்ன பண்ணுவாங்களாம்? பிரசித்தப்படுத்தி கொண்டிருப்பாங்க. முட்டாள்தனமான பேச்சுகள், முட்டாள்தனமான காரியங்களை பகிர்ந்து கொள்ளுதல் என்று சொல்லி பிரசித்தப்படுத்தி கொண்டிருப்பாங்க. குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்லுவார்கள், பார்த்துருக்கிறீங்களா? நிறைவாக இருக்கிற குடம் ததும்பாது. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். விவேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான். அப்படி என்று சொன்னால் அடக்கம், தாழ்மை என்று சொல்லி அவனுக்கு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மமதை அவனுக்குள்ளே இருக்காது. மாறாக அறிவை அடக்கி வைத்து தேவையான சமயத்தில் அதை வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் மதியினர்களோ மதியினத்தை எல்லா சமயத்திலும் பிரசித்தப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படிப்பட்டவர்களை நாம் வெளியரங்கமாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மையே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்டவங்களை காணப்படுறோம்? மதியினர்களைப் போல மதியினத்தை பிரசித்தப்படுத்தி கொண்டிருக்கிறோமா, அல்லது விவேகமுள்ள ஜனங்களைப் போல அறிவை அடக்கி வைக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். அறிவை அடக்கி வைத்தல் என்று சொன்னால் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன், யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன்னு சொல்லி அடக்கி வைக்கிறதில்ல. அடக்கமாய் தாழ்மையாய் இருத்தலை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். நாமும் அப்படியே நடந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.